என்னுடைய ஆறாவது கேள்வி, உங்களோட நெட்வொர்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நெட்வொர்த் என்ன அப்படின்றது எனக்கு அது கால்குலேட் பண்ண முயன்று இருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது இப்போ நம்மக்கிட்ட பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, இப்போ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அதனுடைய வேல்யூ என்ன இருக்குது, அண்ட் வந்து நம்ம எவ்வளோ மெடிக்ளைம் போட்டிருக்கோம், டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ண பார்த்துருக்கேன். பட் அதுதான் சரியான ரூட்டாக ஒரு ப்ராப்பரான நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. நெட்வொர்த் இஸ் வெரி சிம்பிள் தான். அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு நெட்வொர்த். உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய கடன், இந்த சொத்து மைனஸ் கடன் ஈக்குவல் டு ஒரு பாசிட்டிவ் ஃபிகர் வந்தால் உங்கள் நெட்வொர்த் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. பெரிய பெரிய ஜாம்பவாங்களுக்கு கூட நெட்வொர்த் நெகட்டிவில் போயிருக்கு. அமிதாப் பச்சனுக்கு போயிருக்கு, மைக்கேல் ஜாக்சனுக்கு போயிருக்கு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களோட நெட்வொர்த் என்னன்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்கே உதவும் அப்படின்னா, நிறைய முறை எங்கிட்ட ITR 1 ஃபைல் பண்ணுறதுக்கு சேலரிட் பீப்புள் வருவாங்க. ஓகே. அப்போது கிராஸ் இன்கம் அதெல்லாம் பார்ப்போம். அந்த கிராஸ் இன்கம் ஃபிகரை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் போன நிதியாண்டில் நான் 12 லட்சம் சம்பாரிச்சிட்டேனா, ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்வாங்க. இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, என்னுடைய வரவு செலவுக்கே சரியாக போயிடுச்சு, சேவிங்ஸ்னு எதுவுமே இல்லை. வரவு 8 செலவு 10. நான் புதுசாக அசட்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணலை. என் லயபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கும் என் லைஃப் ஸ்டைலை மீட் அவுட் பண்ணுறதுக்குமே என்னோட இன்கம் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்கம் உங்களோட லயபிலிட்டிஸையும் லைஃப் ஸ்டைலையும் மீட் அவுட் பண்ண பிறகு என்ன சொத்தை உருவாக்குச்சு. ஓகே. அது ஒரு தங்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கார்பஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி எதையாவது நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய நெட்வொர்த் வருடம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய தற்போதைய நெட்வொர்த் என்ன அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இது ஒரு எக்ஸசைஸாக கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த டிசம்பர் 31, 2023 என்னுடைய நெட்வொர்த் இவ்வளோ இருக்குது. அடுத்த புத்தாண்டை நான் கொண்டாடும் போது என்னுடைய நெட்வொர்த் எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஓகே. இதை வந்து ஒரு ட்ராக்கராக வச்சுக்கிறது நம்மள மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் இல்லை அதுக்கும் அடுத்தமான ஒரு இடத்துக்கும் நம்மளை கொண்டு போகும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும். இதை வருடம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. என்னுடைய 7வது கேள்வி, உங்களுடைய கோல்ஸை நீங்கள் ரெக்கரிங் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கீங்களா? ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிப்போம். ஆனால் ஷார்ட் டேர்ம் கோலும் நடக்காது, லாங் டேர்ம் கோலும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சில பிளான்லாம் பண்ணி போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. இந்த கோவா பிளான் மாதிரி ஏதாவது பிளான்? கோவா பிளான் மாதிரியே தான், பட் எக்ஸாக்டாக கோவா பிளான் கிடையாது. பட் வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. அது நான் ட்ரை பண்ணல, அதுதான் காரணமே தவிர எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை காரணமாக சொல்கிறது வந்து தப்பு. ரெக்கரிங் கோல்ஸ்க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ரெக்கரிங் கோல்ஸுங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, நமக்கு ரிப்பீட்டாக ஏதாவது ஒரு விஷயம் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை, அது வந்து ரெக்கரிங் கோல்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது கரெக்டு தான். உதாரணத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் எடுத்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்காங்கன்னா வருடம் அதை நீங்கள் கட்டியே தீரணும். இந்த மார்ச் போனால் அடுத்த மார்ச்சில் அந்த ஆனுவல் பேமெண்ட்டு வந்து தான் தீரும். வீட்டு வாடகை அது எக்ஸ்பென்ஸு, அதை நான் கோல்னு சொல்ல முடியாது. பட் எஜுகேஷனுக்கு நீங்கள் வைக்கும்போது அதை கோல்னே கன்சிடர் பண்ணிடலாம். பிகாஸ் அது 1 ஒரு 12 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கட்ட போகிற ஒரு விஷயம், 2 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்ட போகிற விஷயம். அதுக்கான சேமிப்பை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஆர்டி புக்லேயே எழுதிடுவாங்க, இது மூத்த மகன் படிப்பு செலவுக்கு, இளைய மகன் படிப்பு செலவுக்கு, மகளின் திருமணத்திற்கு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி புக் எடுத்து பார்த்தாலே அது முன்னாடியே எழுதி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கோல் பேஸ்டு சேவிங்ன்ற மாதிரி, கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்ன்ற மாதிரி. ஸோ இந்த ரெக்கரிங் கோல்ஸுக்கு நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணணும். ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்மை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போது ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்றத ஒரு மிட் டேர்ம் கோலாக வச்சுக்கலாம். ஒரு 4 வருஷமாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கலாம். ஏன்னா அது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட். உண்மையிலே அது உங்களுக்கு தேவையா? அதோட யூட்டிலைசேஷனை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறீங்களா? நீங்கள் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பர் டே, பர் மந்த் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பர் மந்த் ஒரு 500 கிலோமீட்டராவது நீங்கள் தாண்டுவீங்களா? அப்படின்ற மாதிரி பேராமீட்டர் செக்லிஸ்ட் போட்டுட்டு பொறுமையாக வாங்கக்கூடிய சில விஷயங்கள், லைக் கார் வாங்குற மாதிரி, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டையே இப்போது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பீங்க, ஒரு தளம் எக்ஸ்ட்ரா கட்டலாம், புதுப்பிக்கலாம், ரெனோவேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் கோல்னால் உங்களுடைய மகனுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக. ஏன்னா இப்போ 12th வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் நிறைய ஃபேமிலியில் ஃபினான்ஸ் ஓடிடும். 12th அப்புறம் இந்த காலேஜில் தான் என்ன ஆகும், அந்த ரேட்ஸே வந்து ரொம்ப எக்ஸாபிடண்ட்டாக இருக்கும். அண்ட் கல்வி கடனுக்காக நீங்கள் வங்கிக்கு வரும்போது 7.5 லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடன் கொடுக்கலாம். 7.5 லட்சத்துக்கு மேலே பேங்க்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஆஸ்க் கொலாட்ரல். இப்போ நிறைய பேர் நீங்கள் மெடிக்கல் படிக்கணும், இல்லை நீங்கள் ஃபாரினில் MS படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் தேவைப்படும். எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் நான் இன்னைய தேதியில் சொல்கிறேன். இப்போ உங்கள் மகன் 5ஆவதோ 6ஆவதோ படித்தா நீங்கள் இன்ஃப்ளேஷன் 7 வச்சு கால்குலேட் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து டபுளாக போயிடும், 30 லட்சத்துக்கு மேலே போயிடும். இப்போ
அந்த ஒரு கோல், அந்த ஒரு ஃபியூச்சர் கோலுக்கு இன்னிலேருந்து நீங்கள் என்ன எடுத்து வைக்கிறீங்க? ஓகே, யூ நீட் டு டிஸ்கவுண்ட் யுவர் ஃபியூச்சர் கோல்ஸ் டு த ப்ரெசன்ட் காஸ்ட் வேல்யூ. அதுக்கேற்ற அலோகேஷனை நீங்கள் உங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸில் நீங்கள் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கே ஒரு தலை சுற்றுற மாதிரியான சம்பளமே இவ்வளோ தான், இதில் செலவு போக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதுலேயே இவ்வளோ நான் வெட்டி வைக்கணுமே அப்படின்னு அப்படி வெட்டி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்துற நிலைமை வராது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு டெட் ஃப்ரீ பர்சனாக இருப்பீங்க. இப்போ என்னுடைய 8வது கேள்வி, நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குற ஒரு சலுகையான வருடாந்திர ஃப்ரீ மெடிக்கல் செக்கப்பை நீங்களும் உங்கள் மனைவியும் எடுத்திருக்கீங்களா? இல்லை. 90% பேர் இதை பண்ணுறதில்ல. இயர்லி ஒரு ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் டு டியூன் ஆஃப் 5,000 ஆர் டு டியூன் ஆஃப் 1% ஆஃப் யுவர் டோட்டல் சம் அஷ்யூர்டை நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அதை எடுக்கும் பொழுது நம்ம தினசரி பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்தையே கண்டுக்க மாட்டோம். உண்மையிலே நம்மளுடைய சுகர் லெவல் என்ன, நம்மளோட பிபி லெவல் என்ன, பிஎம்ஐ என்ன அப்படின்றத எல்லாருமே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அது நீங்கள் பேங்கிங்கில் இருக்கீங்களோ சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ, அதை இயர்லி மானிட்டர் பண்ணுறது அவசியம். ஓகே, அது ஒரு ஃப்ரீ டூலாக உங்கள் இன்சூரன்ஸ் பேக்கேஜ்லேயே வரும்பொழுது அதையே நீங்கள் தியாகம் பண்ணணும். நீங்கள் இது எல்லா இன்சூரன்ஸ் பிளான்லையும் இருக்குமா? 95% ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானில் வெளிப்படையாகவே போட்டிருப்பாங்க. ஓகே, எய்தர் ஃப்ளாட் அமௌண்ட்டில் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி 5,000 ரூபாய் பெர் இயர்னு இருக்கும், அல்லது இட் வில் பி a percentage ஆஃப் யுவர் டோட்டல் சம் அஷ்யூர்ட். ஓகே, அது உங்கள் ஆஃபீஸில் கொடுக்குற ஹெல்த் இன்சூரன்ஸில் கூட அது இருக்கும். 1% ஆஃப் த டோட்டல் சம் அஷ்யூர்ட் நீங்கள் வருஷத்துக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம். 1% ஆஃப் நீங்கள் 5 lakhsன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் வரும். நீங்கள் 10 lakhs பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரும். அதுக்கு மேலே போகிறத நீங்கள் கை காசு போடணும். ஒரு ப்ரீமியம் ஒரு ஆர்த்தி டயாக்னோஸ்டிக் லேப்ஸ்லேயே நீங்கள் போயிட்டு ஒரு வருடாந்திர ஹெல்த் செக்அப் எடுத்திங்கனாலே இந்த அமௌண்ட்டு கம்மியாகவே நீங்கள் மேக்ஸிமமான செக்ஸ் எடுத்துடலாம். ஓகே, உங்களுடைய லிப்பிட் லெவல்லேருந்து, உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல்லேருந்து, பிஎம்ஐ லெவல்லேருந்து, இசிஜி மானிட்டரிங் வரைக்கும் அதில் எல்லாமே கவர்ட் ஆகிடும். இதை இந்த 2024 இருந்தாவது எல்லாருமே ஒரு வழக்கமாக ஆக்கிக்கங்க. ஒரு பர்டிகுலர் டேயை சூஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் போய் 2 பேரும் தனித்தனியாக எடுத்துக்கலாம், பாலிசியில் அவங்க கவர் ஆகிருந்தா. ஸோ இந்த கேள்வி மூலமாக மக்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். என்னோட அடுத்த கேள்வி, என்னுடைய 9வது கேள்வி, உங்களுடைய இமீடியட் கோல்ஸ், உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ், இதுக்கான அசட் அலோகேஷன் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? இல்லை, கோலே இன்னும் தேர்ந்தெடுக்கல. இல்லை, கோலெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் அந்த கோல் போஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அசட் அலோகேஷன் இல்லை. அசட் அலோகேஷன் என்ன சொல்ல வரேன்னா ரன் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இட்ஸ் சிம்பிள். லைக் ஆஸ்திரேலியா 320 அடிச்சிச்சு, அடுத்து இந்தியா பேட் பண்ணுது. நீங்கள் ரொம்ப கட்டையை போட்டுட்டு இருந்தால் அடிக்க முடியாது. ஓவருக்கு இத்தனை ரன்னாவது அடித்தாதான், அட்லீஸ்ட் ஒரு 7 ரன்னை தொட்டால் தான் உங்களால் 320 ரீச் பண்ண முடியும். இல்லாட்டி கடைசியில் 45 ஓவருக்கு மேலே தேவையில்லாத ப்ரெஷர் இருக்கும். இங்கே அதிகமான ரன் ரேட் நான் சொல்ல வர்றது என்னென்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இஃப் யூஆர் அ யங் பர்சன் யூ கேன் ஈவன் allocate 70 to 75% of your investment in equities, which has a higher run rate. உங்களுடைய கோலை அரைவ் பண்ணுறதுக்கு ஹையர் ரன் ரேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கோலுக்கு முன்னாடியே அந்த கார்பஸை சேர்த்துட முடியும். ஓகே, ஸோ உங்கள் கோலுக்கான டியூரேஷன், இந்த டியூரேஷன் தான் உங்களோட ரன் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, இந்த டியூரேஷன் தவிர்த்துட்டு உங்களுடைய வயசும் ரன் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும், உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டும் இந்த ரன் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். சில பேர் ரொம்ப சேஃபாக உட்காருவாங்க, அவங்களுக்கான ரன் ரேட் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கோலுக்கான தேவையே இருக்காது. அவ்வளோ தேவைலாம் எனக்கு இல்லை, அவ்வளோ கார்பஸன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் க்ரியேட் பண்ணுன்ற டிட்டர்மினேஷன் எனக்கு இல்லை, அதுக்கான ப்ரெஷர் எனக்கு இல்லை, எனக்கு குழந்தையே இன்னும் இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபாரினுக்கு அனுப்புறது. இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுடைய ரன் ரேட்டில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கான ரன் ரேட்டை வந்து நீங்கள் முன்கூட்டியே டிசைட் பண்ணுறது உங்களுக்கான அசட் அலோகேஷனை ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஐ அட்வைஸ் 20 to 35 இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சைடில் போனாங்க அப்படின்னா அவங்களோட கிட்ஸை 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் பொழுது 15 years ஆகும் பொழுது அவங்கக்கிட்ட அவங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ்க்கான கோலை எப்பயோ ரீச் பண்ணி முடிச்சிருப்பாங்க. என்னுடைய 10வது கேள்வி, ஹேவ் யூ ஐடென்டிஃபைட் த கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த அசட் அலோகேஷனில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளே வரும் ஓகே அப்படின்றத நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? அது ஐடியா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எஃப்டி, ஆர்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. குட். ஸோ இவர் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கான இமிடியேட் நீட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி ஒரு சரியான பாதையாக இருக்காது. 6 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு செலவு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்விட்டி சரியான வழி இல்லை, டெட் பக்கம் போகலாம், ஆர்டி மாதிரி போகலாம். ஸோ இதுதான் உங்களுடைய இமிடியேட் கோல்ஸ்க்கான ரூட். லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நீங்கள் ஈக்விட்டி பக்கம் தாராளமாக போகலாம். எந்த
மிஷினில் ட்ராவல் பண்ணால் என் டெஸ்டினேஷனுக்கு போய் சேர முடியுன்ற அந்த அறிவு தான் இப்போது இந்த கேள்வி மூலமாக கேட்டேன். ஸோ இன் தட் வே லைக் யூ ஆர் எஜுகேட்டட். ஓகே, என்னுடைய நெக்ஸ்ட் கொஷின், இஸ் மை ப்ரொபோஸ்டு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடு வித் ஈச் அசட் கிளாஸ்? ஓகே, அது சொல்லலாம். இப்போதைக்கு நான் வந்து மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை வந்து நான் டைவர்சிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஈக்விட்டியில் கொஞ்சம் இருக்கும், பிபிஎஃப் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொஞ்சம் இருக்கும், எஃப்டி கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி வந்து டைவர்சிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் அந்த கோலெல்லாம் அச்சீவ் பண்ணுற அளவுக்கான கார்பஸுங்கிறது இல்லை. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோலை விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அலோகேஷனே வந்து எப்படி பிரிச்சுக்கலான்னா, இந்த தெலுங்கு சினிமாவில் இருக்கிற சிரஞ்சீவி ஃபேமிலி, என்டிஆர் ஃபேமிலி மாதிரி தான். ஈக்விட்டி ஃபேமிலி, டெட் ஃபேமிலி. இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் வரும், ஸ்டாக்ஸ் வரும், நீங்கள் சின்ன சின்னதாக போடுற எஸ்ஐபிஸ் ஆட் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, இங்கே எஃப்டி, ஆர்டி, என்சிடி, பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸும் இங்கே தான் வருவாங்க. இந்த 2% எப்படி இருக்கணும் அப்படின்னா, 100 மைனஸ் ஏஜ் இஸ் அ காமன் ஃபார்முலா. வயசு 30னா 70% வரைக்கும் இந்த ஈக்விட்டி ஃபேமிலியில் போகலாம், 30% டெப்ட் ஃபேமிலியில் போகலாம். சில பேர் அந்த ஏஜ் கால்குலேஷன் எடுக்கிறதில்ல. எனக்கு ஏஜ் ஆனாலும் நான் வந்து ரிஸ்க் அப்பிடைட்டோடு தான் இருப்பேன் அப்படின்றவங்க அவங்க ஒரு டெஃபினட் பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. 65 ஃபார் ஈக்விட்டி, 35 ஃபார் டெட் அப்படின் போது அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டே ஈக்விட்டியில் அதிக லாபம் தரும் பொழுது 65% தாண்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதை ரீபேலன்ஸ் பண்ணி அந்த லாபத்தை தூக்கி டெட்டில் போடுவாங்க. ஓகே, தே வில் ஆல்வேஸ் ட்ராவல் இன் தட் 65-35 ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஃபார்முலா. நீங்கள் ஏஜ் வைஸ் ஃபார்முலாவும் எடுக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவும் எடுக்கலாம். பட் அந்த அலோகேஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகே, 12வது கேள்வி, உங்களோட அசெட் அலோகேஷன் பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரெகுலராக எஸ்ஐபிஸ்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நான் ஆசைப்படுற அளவுக்கு பண்ண முடியல. இல்லை, அது வரும், அது இறையர்களும் சேர்ந்தால் உங்களுக்கு அது நிச்சயமாக வந்துடும். என்னுடைய 13வது கேள்வி, பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறீங்களா? ட்ராக்கிங்கிற சென்ஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு புரியல. அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எப்படி ஏறுதா இறங்குதா இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். அதான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பையோ இல்லை ஸ்டாக் ஆப்பையோ டிமேட் அக்கௌண்ட்டையோ ஓப்பன் பண்ணி அதை எங்கேயாவது குறித்து வச்சுப்பீங்க. நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இண்டு மணி மாதிரியான அக்ரிகேட்டர்ஸில் உங்களுடைய அத்தனை விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் ஒரு இடத்துல பார்க்க முடியும், இன்க்ளூடிங் யுவர் பிஎஃப் கார்பஸ். ஓகே, அதில் உங்கள் பிஎஃப் கார்பஸை லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸை வச்சு அதுவே எடுத்துரும் ஃப்ரம் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல். உங்களுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒன்ஸ் இன் 3 months உங்களுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோ உங்களால் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தினமும் பார்க்குறது காட்டுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா வச்சு செடி வளருதான்னு பார்க்குற மாதிரி. ஸோ அதை நான் பண்ண சொல்லலை. அட்லீஸ்ட் இது எல்லாத்தையும் டெக்னிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் லைக் இண்டு மணி மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிங்கன்னா உங்களுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோவை ரெகுலராக உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, இல்லை இன்மணியில் கொடுக்கறது வந்து நமக்கு ட்ரஸ்டபிள் தான். அதில் இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரஸ்டபிள் தான். வெதர் அந்த டேட்டாவை வச்சு உங்களுக்கு வர ஆஃபரை எடுத்துக்கிறதா வேணாதமா அப்படின்றது உங்களுடைய சுய சிந்தனையை பொறுத்து. ஓகே, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் இதில் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு வேற ஒரு அசெட் கிளாஸை காட்டும் பொழுது அந்த அசெட் கிளாஸ் தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கிற இடம் உங்களுது. பட் அவங்க கொடுக்குற அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. அப்ராட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறது ஒரு நோட்டிஃபிகேஷன். இன்வெஸ்ட் பண்ணுறதா வேணாமா டிசைட் பண்ணுறது உங்களுடைய டிசிஷன். ஓகே, you can use their technology and leverage for this purpose. But decisions of taking his advice on a particular new product அது முழுக்க உங்கள் அறிவு சார்ந்தது. என்னுடைய அடுத்த கேள்வி கொஞ்சம் வேடிக்கையான கேள்வி. உயில் எழுதிட்டீங்களா? எனக்கே இன்னும் உயில் எழுதி கொடுக்கல. ஓகே, இதை பார்த்துட்டு இருக்க ஒரு 50+ ஆடியன்ஸ் இல்லை 60+ ஆடியன்ஸ் வில் மாதிரி எஸ்டேட் பிளானிங் சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் பிளானிங்கில். அதை பிரச்சனைக்குரிய வாரிசுதாரர்கள், அண்ணன் தம்பிகள் கூட ஒத்துமை இருக்காது, பங்காளி சண்டைகள் வரும், பூர்வீக சொத்துக்கள் வரும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நிறைய ஆகிட்டதுனால என்ன ஆகும், ஒரு தாத்தாவோட அப்பா அவர் காலத்தில் ஒரு சொத்து பிரிக்கப்படாமல் இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த தாத்தாவோட அப்பாவுக்கு பிறந்த தாத்தாக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, இது எதுக்கு பிரிக்கணும்னு விட்டுருவாங்க. இப்போ எங்கே சிக்கல் ஆரம்பிக்கும்னா, இந்த தாத்தாவோட அப்பா இருக்கார்ல அவர் குட் பாய், தாத்தாவும் குட் பாய். இந்த காலத்தில் ஒரே பேரில் இருந்திருக்கும், ஒரே பேர்ல இருந்திருக்கும். இப்போ அடுத்த சிக்கல் எங்கே தான் ஆரம்பிக்கும், தாத்தாக்கு பசங்க பிறப்பாங்க. பைனாமியல் ட்ரீ மாதிரி இது வளர்ந்துக்கிட்டே போகும். நம்பர் ஆஃப் டிசெண்டன்ஸ் அதிகமாகும் போது என்ன நடக்கும், ப்ராப்பர்ட்டி மேலே இருக்க ஷேர் கம்மியாகிடும். இப்போ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயே பார்க்கலாம். 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற சொத்து இப்போ பசங்களாம் வேறு இடம் போயிட்டாங்க அப்படின்றதுனால அது கேஷாக மாறும். கேஷாக எப்படி மாறும்னா அது இன்னொருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி கை மாறுறது மூலமாக. இதில் நிறைய இடங்களில் சுமூகமாக இது நடந்துடும்.
பட் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் குரூப்பாக நீங்கள் வாழ்கிறீங்க, ஒரு பங்காளி பகுதிகளிலும் ஒன்றா வாழ்கிறீங்க, உங்கள் தாத்தா காலத்தில் பிரிக்கப்படாத ஒரு சொத்தை இப்போ நீங்கள் பிரிக்க முற்படுறீங்க அப்படின்னா வாரிசுகளுக்கு என்ன பர்சன்டேஜ் போகணும் அப்படின்றத ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்ட உயில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல இந்த எஸ்டேட் பிளானிங் ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். ஓகே, இதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸே அது வச்சுருக்காங்க. இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்னு அந்த வங்கியை எடுத்துக்கோங்க, மெட்கோன்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மெட்கோன்றது என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் மட்டும் பண்ணுது. ஐடிபிஐக்கு ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு லாயரோட உதவியோட இந்த எஸ்டேட் பிளானிங்கை ஒரு வில் மூலமாக அசைன் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் வில் நீட்ஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். வீட்டில் ஏதோ ஒரு பத்திரத்தை எழுதிட்டு வீட்டு பீரோக்குள்ளேயே வைக்கிறதுக்கு பேர் வில் கிடையாது. அது யார் வேணால் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல ஒரு காமெடி நடக்கும். அந்த பெரியவர் இறந்துருவார். வில்னு சொல்கிறது உயில். உயில். அந்த பெரியவர் இறந்துருவார். ஓகே, அவர் இறந்த பிறகு அவர் எழுதுன மாதிரியே ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என் பேரில் எழுதி வச்சுட்டார் பார்த்தீங்களா அப்படின்வாங்க. ரீசெண்டாக ரஜினி முருகன் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதை நீங்கள் சினிமாக்களில் கூட பார்க்கலாம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எ வில் நீட்ஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். ரெஜிஸ்டர்ட் வில்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் பேரையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னோட 14வது கேள்வி. அது உங்களுக்கு சூட் ஆகாது. 50 தாண்டி ஆட்கள் நம்ம ஆடியன்ஸாக இருக்கும்போது அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.